மகாநதி சீரியல்ல நம்ம குட்டி காவேரியை கடத்திட்டு போக போறாங்க. ஆமாங்க, நம்ம காவேரி ஸ்கூல்ல தான் இருக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம குட்டி காவேரி ஸ்கூல் முடிஞ்ச உடனே வெளியே நின்னுட்டு நம்ம காவேரி டீச்சர் கூட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாங்க. ஆனா நம்ம காவேரி வந்து திட்டி விட்டுருந்தாங்க. உங்க அப்பா வருவாங்க, அவங்க அப்பா கூட போ, நீ என் கூட வர்ற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனால அந்த பொண்ணு என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சுட்டே அப்படியே நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னா, எப்படியும் காவேரி கூட்டு போயிருவா, சின்ன பிள்ளைய அப்படி விட்டுட்டு போற ஆள் கிடையாது, நம்ம பிள்ளைய பத்திரமா அவ பாத்துக்கோ அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம விஜயும் விட்டுருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் காவேரி வீட்டுக்கு போறாங்க. காவேரி எங்கன்னு கேட்க போறாங்க. காவேரி அவ ஸ்கூல்ல தான் இருப்பா, நீ இங்க வந்து தேடுறீங்க, இங்க வந்து கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம காவேரி சொல்ல போறாங்க. இதை கேட்டு விஜய் வந்து ஷாக் ஆக போறாரு. அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல போய் பார்க்க போறாங்க. அப்பதான் ஒருத்தர் சொல்ல போறாரு, வாட்ச்மேன் என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, அந்த பொண்ணு யாரோ ஒருத்தர் கார்ல கூட்டு போனாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க. விஜய் அது யாரா இருக்கும், என்னவா இருக்கும், யாரும் தெரியலையே, யாரு கூட்டு போயிருப்பான்னு தெரியலையே, ரொம்ப யோசிக்க போறாரு. அது மட்டும் இல்லாம குட்டி காவேரியை தேடி அலைய போறாங்க. கடைசி நம்ம குட்டி காவேரியை யாரு கடத்திருப்பா அப்படின்னா, பசுபதியோட மகன் தான் கடத்திட்டு இருப்பாங்க. அது மட்டுமா அதன் மூலமா தான் நம்ம காவேரிக்கு பழைய நினைவுகளா வர்ற மாதிரி கதையை கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது.